அனைவருக்கும் வணக்கம். என்ன எல்லாம் நலமா இருக்கீங்களா? அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் அன்புடன் வரவேற்கிறது நமது புதிய வலைக்காணொளி தமிழா. இந்த தமிழா வலைக்காணொளி வந்து ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. நான் உங்கள் தங்கசாமி. இந்த தமிழாங்கிற வலைக்காணொளி எதுக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து, கடந்த 2 வருடமா என்னுடைய கிராமத்தில உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஆங்கில இலக்கணம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. இப்போ வந்து அவங்க கேட்கறது என்னன்னா, தமிழ்நாட்டு அளவுல நீங்க ஏன் எல்லா கிராமத்துல உள்ள மாணவர்களுக்கும் சொல்லிக் குடுக்கக்கூடாது? அப்படின்னு சொல்லி என்ன இந்த தமிழாங்கிற வலைக்காணொலி ஆரம்பிக்க சொன்னதே அவங்க தான். அப்போ வந்து என்னன்னா, நானே யோசிச்சேன். சரி நெறைய பேத்துக்கு சொல்லிக் குடுக்கலாமே! வகுப்பு நேரடியா எடுக்கிறதுக்கு பதிலா YouTubeல சொன்னோம்னா, நெறைய மக்களுக்கு போய் சேருங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம தமிழா காணொளியுடைய மாணவர்கள் யார் யாரு? ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து அரசு பள்ளி மாணவர்கள். அப்புறம் கல்லூரி மாணவர்கள். அது வந்து ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கலாம், சயன்ஸ் காலேஜா இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அப்புறம் 3வதா வந்து முக்கியமா வந்து என்ஜினியர்ஸ். அதுல வந்து சிவில் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாம் இருக்காங்க. முக்கியமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து கோடிங் அருமையா பண்ணுவாங்க. ஆனா ஒரு மேலாளருக்கு, மேனேஜருக்கு வந்து ஒரு தபால் வந்து இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதணும்னா, ஒ கொஞ்சம் தடுமாற்றம் நெறையா இருக்கும். ஏன்னா, இந்த காம்பவுண்ட்ஸ் தெரியாது. என்ன ஏதுன்னு தெரியாது அவங்க. அப்புறம் வந்து ஆங்கிலம் கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனா பயம் இருக்கும் அவங்க. அப்புறம் வந்து ஓரளவு தெரியும். ஆனா தவறுகள் நெறைய பண்ணுவாங்க. அவங்களும் வந்து இங்க உள்ள வந்தாங்கன்னா, நெறைய திருத்திக்கலாம். அடுத்தது வந்து தயக்கம் உள்ள இருக்கும் பாருங்க. அவங்களும் வந்து வந்தாங்கன்னா, பயம் இல்லாம நம்ம வெளிய அனுப்பி வைக்கலாம். அடுத்தது கடைசியா வந்து பெரியவங்கலாம் பார்த்தோம்னா, நம்ம ரிட்டயர் ஆன பிறகு வந்து வெளிநாட்ல போய் அவங்களுடைய உறவுகளோட இருப்பாங்க. அவங்க வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸு, விசா ஆஃபீஸு, அப்புறம் ஏர்போர்ட்டு, இமிகிரேஷனு, அதுக்கு பிறகு போய் அந்த நாடுகள்ல சேர்ந்து பக்கத்துல நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களோட பேசணும்னு நெனைப்பாங்க. ஆனா பேச முடியாது. ஏன்னா நமக்கு வந்து பாதி வார்த்தைகளோட இப்ப நான் என்ன சொல்றது? அப்படிங்கிற மாரி பயப்படுவாங்க. அந்த பயம்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த வகுப்பு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதுல முக்கியமா சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம படிச்சு முடிச்ச பிறகு வேலைக்கு போறோம். வேலைக்கு போம்போது சிவி, பயோடேட்டா இல்ல ரெஸ்யூமே இதெல்லாம் நம்ம தயார் பண்ணணும். இதெல்லாம் நம்ம வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டும் அடிக்கணும். அப்ப இதெல்லாம் அடிக்கும்போது நமக்கு ஆங்கிலம் தெரிஞ்சு தான் அடிக்க முடியும். இப்ப வந்து ChatGPT, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இது மாரிலாம் நெறையா வந்துச்சு. ஆனா, இதுல நீங்க அடிச்சீங்கன்னா, அந்த கம்பெனில உள்ளவங்களும் அதே மாரியே போட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, நீங்க உண்மையாவே எழுதியிருக்கீங்களா? இல்ல காப்பி, பேஸ்ட் போட்டு பண்றீங்களான்னு கண்டுபிடிச்சுருவாங்க. இதுல மாட்டிப்போம் முதல்ல. நம்மள்ட்ட சொல்லாமலே வந்து இன்டர்வியூ லெட்டர் வராது. 2வது இன்டர்வியூக்கு நேர்முக தேர்வுக்கு போம்போது, நம்மட்ட உள்ள என்ன சரக்குங்கிறது தெரிஞ்சுப்போம். அது வந்து ChatGPTலேருந்து வந்ததா? இல்ல நம்மள்ட்டருந்து வந்தாங்கிறது தெரிஞ்சுப்போம். அப்ப இதெல்லாம் வந்து உண்மையா உங்களுக்கு இலக்கணம் எழுதவும், படிக்கவும் தெரிஞ்சதுன்னா, ரொம்ப எளிமையா இருக்கும். பீஸ் ஆஃப் கேக் மாரி நல்லாருக்கும். நம்ம வகுப்புல என்ன கத்துக்க போறோம்னா, இப்ப நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த இதுல உள்ள கீவேர்ட்ஸ் முக்கியமா. இந்த கீவேர்ட்ஸ் வந்து எல்லா வார்த்தையும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஆ மாயாஜாலம் மாரி நீங்க வந்து என்னென்னமோ பண்ணலாம். அப்ப வந்து நமக்கு நவுன் என்னன்னா, அட்வெர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ், பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் இது மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம கத்துக்கலாம். நம்ம வகுப்புடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இது வந்து நம்ப காண்பனையாத குரோர்பதி மாரி வந்து ஆ 4, 5 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கோடி வாங்கிட்டு வரதோ, இல்ல ஓவர் நைட்ல லாட்டரி வாங்குறதோ, இல்ல இந்த 30 நாள்ல ஹிந்தி கத்துக்கலாம் வாங்க, அப்படின்னு சொல்லி ஊசி போடுறதோ கிடையாது. இது வந்து நிதானமா படிச்சு, படிப்படியா ஸ்டெபிலிட்டி அது ரொம்ப முக்கியம். அதனால எல்லாமே கவனமா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செலவழிச்சா போதும். சரிங்களா? இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் இல்ல 15 நிமிடம். இல்ல ஒரு வாரத்துக்கு வந்து 2, 3 நாள்ல அது மாரி இருந்தா கூட பரவால்ல. அப்புறம் லவுடா படிக்கணும். படிச்சு அந்த வார்த்தைகள வந்து ஸ்பெல் அவுட், டாக் அலவுட் அப்படி சொல்லுவாங்க. பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நண்பர்களோட பேசுங்க. நண்பர்களோட பேசும்போது தவறுகள் இருந்தா கூட சுட்டிக்காட்டும்போது உங்களுக்கு நல்ல நண்பர்களா இருந்தா சுட்டிக்காட்டி நல்ல விதமா சொல்லுவாங்க. அப்ப நீங்க எங்கேயும் வெளில போய் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதே மாரி கண்ணாடி முன் நின்னு பேசுங்க. 2வது தினமும் எழுதி பாருங்க. அதே மாரி வந்து பேசி பழகுங்க. தப்பு நெறைய பண்ணணும். தப்பு பண்ண தான் நீங்க திருத்துறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். தமிழ்ல உங்களுக்கு இலக்கணம் நல்லா தெரிஞ்சிருந்தா, ஆங்கிலத்தில எளிதா நீங்க படிக்கலாம். அதான் வந்து தாய்மொழி கல்வி வந்து ரொம்ப சிறந்தது. என்ன காரணம்னா, நீங்க படிக்கிற தாய்மொழியில உள்ள இலக்கணம், அறிவு, நுண்ணறிவு நல்லா இருந்ததுன்னா, அத ஆங்கிலத்தில அப்படியே பயன்படுத்தலாம். ஒரு சில வார்த்தைகள் முன்னுக்கு பின்னா வரும் தமிழுக்கும், ஆங்கிலத்துக்கும். அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்புறம் முக்கியமா ஒண்ணு சொல்ல வந்தது என்னன்னா, நம்ப YouTube இந்த பாடத்திட்டத்தில ஒவ்வொரு பாடத்துக்கும் கடைசியில வந்து டெஸ்ட் வச்சிருக்கோம். அது என்னன்னா, கடைசியில இந்த டெஸ்ட் வரும்போது பாஸ் பண்ணிட்டு, முன்னாடி உள்ளது ஒரு 8 டூ 10 மினிட்ஸ் நம்ம லெக்சர் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு, பொறுமையா யோசிச்சுட்டு, அந்த இடத்துல வரும்போது பாஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து ஆன்ஸர் பண்ணிட்டு, அப்புறம் வந்து ப்ளே பண்ணீங்கன்னா, ஆன்ஸர் பின்னாடி இருக்கும். அத பார்த்துட்டு நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் சரின்னு. அதுக்கப்புறம் நெறைய திருத்திக்கலாம் நீங்க.
இதனால நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் கோர்ஸ். ரொம்ப எலிமெண்டரியும் கிடையாது. ரொம்ப வந்து காலேஜ் லெவல்லயும் கிடையாது. இன்டர்மீடியேட் கோர்ஸ் நம்ம எடுத்து அத பாஸ் பண்ணாவே கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து நம்ம வந்து தேறிடலாம். அப்ப இத முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் எண்ட் ஆஃப் த கோர்ஸ்ல என்ன நினைப்பீங்க? ஒரு இமயமலையவே போய் அப்படியே ஏறுன மாரி ஒரு உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆர்வம், அதீத ஆர்வம் வரும். இதுக்கு வந்து கடின உழைப்பு வந்து ரொம்ப முக்கியம். ரெகுலர் பிராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம வகுப்புல வந்து நீங்க சிரமம் இல்லாம அப்படியே வந்து நகைச்சுவைலாம் சேர்ந்து ஜாலியா பேசலாம் போலாம். நமக்கு ஒரு நெனப்பு மனசுல இருக்கும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நல்லா பேசுறாங்க, நம்மளால பேச முடியலன்னு. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே நேட்டிவ் ஸ்பீக்கர்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? அந்தந்த மொழி பேசுறவங்க, அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து கிராமத்துல உள்ள பெரியவங்கலாம் பார்த்தோம்னா, கிராமர் இலக்கணம் தெரியாது நெறைய பேத்துக்கு. ஆனா, தமிழ் பேசுவாங்க. அவங்கள்ட்ட போய் இலக்கணம்னு கேட்டோம்னா, எது பகுபத உறுப்பு இருக்கணும், எது பெயரெச்சம், எது வினைத்தொகை, இதெல்லாம் கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது. அதே மாரி தான் இப்ப நான் இருக்கிற இங்க அமெரிக்காவுல இருக்கேன். இங்கேயும் வந்து பல பேர் கிராமத்துல உள்ளவங்களுக்கு வந்து ஆங்கிலத்துல இலக்கணம் தெரியாது. இங்கிலீஷ் கிராமர் தெரியாமலே இங்கிலீஷ் பேசுவாங்க. கடைசியா உங்கள்ட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, நம்ப வகுப்பு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்ததுன்னா, முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் பட்டன அழுத்திருங்க. ஏன்னா பெல் பட்டன அழுத்துனீங்கன்னா, ஒவ்வொரு புது பாடம் வரும்போதும் உங்களுக்கு வந்து அலர்ட் குடுக்கும். அது இல்லாம இந்த வகுப்பு உண்மையா பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட உங்களோட பள்ளியில படிக்கிறவங்களோ, இல்ல கல்லூரியில படிக்கிறவங்களோ, உங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கட்ட சொல்லுங்க. நண்பர்கள் இருப்பாங்க. அது மாரி சொல்லிட்டு யாராருக்கெல்லாம் பயனடையும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. சரிங்களா? மிக்க நன்றி. நம்ம வந்து வகுப்புல சந்திப்போம். எலமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் கிராமர்ல உங்கள சந்திப்போம். அதுவரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் தங்கசாமி.